அண்ட் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது வந்து நான் வந்து ஜாக் கேன்ஃபீல்டு கிட்ட லேர்ன் பண்ண ஒரு விஷயம். மிஸ்டர் ஜாக் கேன்ஃபீல்ட் என்னன்னா, நமக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன், பயம், ஒரு பதட்டம் இதெல்லாம் வர்றதுக்கும், இன்டர்னல் மோட்டிவேஷன் நமக்கு வர்றதுக்கும் என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஒரு ஆக்டிவிட்டி ஓகே, யூ கேன் ஆல்சோ ட்ரை இட் யோர்செல்ஃப். அதாவது நான் எந்த இடத்துல இருக்கேன், நான் எந்த இடத்துல போய் ரீச் ஆகணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு பயமோ, பதட்டமோ, டவுட்டோ இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுவே நீங்க ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ரீச் ஆன எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எழுதி அந்த லிஸ்ட்டை வந்து பக்கத்தில் வைங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஐ எம் ரிப்பீட்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து எங்க போய் ரீச் ஆகணுமோ அதுக்கு நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எழுதணுங்கிற ஒரு லிஸ்ட் நீங்க போறதுக்கு முன்னாடி அல்லது போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் ஓகே, நீங்க போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லிஸ்ட் என்ன வைக்கணும்னா, ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்க, ஒரு பெரிய லிஸ்ட் எழுது. அப்போ அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போதே இவ்வளோ விஷயங்கள் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம், ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ண என்னால் இந்த விஷயங்கள் பண்ணுறது டெஃபினெட்லி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த 2 லிஸ்ட்டை பக்கத்தில் வச்சு பார்த்துருக்கீங்க? தனித்தனியாக கூட யோசிச்சிருக்கலாம், அல்லது எழுதாமல் ஜஸ்ட் யோசிச்சிருக்கலாம். ஓகே, இது வரைக்கும் யோசிச்சிருக்கலாம், அதில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கலாம். பட் கான்சியஸ்லி ப்ளீஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங். அதாவது உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தா இருக்கலாம், அல்லது உங்களோட படிப்பை கம்ப்ளீட் பண்ணதெல்லாம் இருக்கலாம், அல்லது சைல்ட்ஹுட்லேருந்தே கூட நீங்கள் இருக்கலாம். இதில் இப்படி தான் பண்ணணும்னுலாம் எதுவும் கிடையாது. ப்ளீஸ் ரைட் இட் டவுன் த லிஸ்ட். ஓகே, அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை சீக்கிரமாக எழுதுங்க. இந்த 2 லிஸ்ட்டையும் எழுதி பக்கத்தில் வைக்கும்போது யூ வில் ஹாவ் அ கிரேட்டர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவர், ஒரு கரேஜ் அப்படின்னா ஒரு துணிச்சல். அண்டு எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை முடிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது தான் தப்பான விஷயமே ஒழிய, நம்மளோட கம்பேர் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம பாஸ்ட்டு கூட அண்டு ஃப்யூச்சர் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரெசண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு வலிமை கிடைக்கும். ரைட்டு, நம்ம ப்ரெசண்ட்டில் பண்ணுற விஷயங்கள் தானே ஃப்யூச்சருக்கு வந்து ஒர்க் ஆகும் இல்லைங்களா? ஸோ நேற்று மாதிரி இன்றைக்கி இருந்தால் இன்றைக்கி மாதிரி தான் நாளைக்கு இருக்கும். நாளைக்கு பெட்டராக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பண்ணுற விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும். அண்டு மீடியாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து they live the yesterday's life but expecting better future. I'm noting this point, please note it down. Living, ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணதான் இந்த வேர்ட்ஸ். ஓகே, லிவிங் தேர் yesterday life, நேற்று மாதிரியே இன்னைக்கு இருப்பாங்க, yesterday life, and expecting better tomorrow. Living yesterday's life and expecting better tomorrow அப்படின்னா அவங்க வந்து ஒரு மீடியாக்கிட்ட மைண்ட் செட்.